கடவுள் இல்லடா, கடவுள் இல்லடா, கடவுள் இல்லவே இல்லடா. எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சாதி ஒழிப்பு மாநாட்டினுடைய தலைவர், திராவிடர் கழகத்தின் மாநில மாணவர் அணி அமைப்பாளர், அன்பிற்குரிய சகோதரர் மாண்புமிகு எழிலரசன் அவர்களே, வரவேற்புரை வழங்கியிருக்கின்ற என்னரும் நண்பர் மாநில மாணவர் அணி துணை அமைப்பாளர் மாண்புமிகு சென்னியப்பன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எனது மதிப்பிற்குரிய மாண்புமிகு கவிஞர் பூங்குன்றன் அவர்களே, பொருளாளர் மாண்புமிகு ஐயா வழக்கறிஞர் சாமிதுரை அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கின்ற தமிழக அரசினுடைய மீன்வளத்துறை அமைச்சர் அன்பிற்குரிய அண்ணன் KP சுவாமி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற கல்லூரி மாணவர்கள் அன்பிற்குரிய தம்பி பிரபாகரன் அவர்களே, சுவீன் அவர்களே, கழகத்தினுடைய மாணவர் அணி இளைஞர் அணியை சார்ந்த அன்பிற்குரிய ரவிக்குமார் அவர்களே, சண்முக பிரியன் அவர்களே, ஜோதி அவர்களே, வாசு அவர்களே, இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கின்ற தமிழ் சாக்ரட்டிஸ் அவர்களே, நன்றி உரை நிகழ்த்த இருக்கின்ற மாண்புமிகு ராஜு அவர்களே, நிறைவுரை ஆற்ற இருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், எனக்கும் உங்களுக்கும் ஏன் பகுத்தறிவு தேவை என்று விரும்புகின்ற எல்லோருக்கும் ஆசிரியர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு ஆசிரியர் பெருந்தகை அவர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, இளைஞர்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். திராவிடர் கழகத்தின் சார்பில் மாணவர் அணியின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த சாதி ஒழிப்பு மாநாட்டை திறந்து வைக்கின்ற பெரும் வாய்ப்பை, பெருமைக்குரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கிய திராவிடர் கழகத்தினுடைய மாணவர் அணிக்கு, திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு ஆசிரியர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற போது, ஒரு விதத்திலே நான் எங்கோ வெளியிருந்து வந்திருக்கிறேன், என்னை வரவழைத்திருக்கிறீர்கள் என்கின்ற அந்த பொருளிலே நான் நன்றியை ஒரு விதத்திலே தெரிவிக்க கடமைப்பட்டிருந்தாலும் கூட, இந்த குடும்பத்திலே பிறந்த ஒருவன் என்கின்ற அந்த வகையில் நன்றியை நாம் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம் ஒருவருக்கு ஒருவர் என்று பொருளே தவிர, நன்றி சொல்லுகின்ற காரணத்தினால் நான் அந்நியனாகிவிடக் கூடாது என்பதில் நான் எப்போதும் கவனமாக இருப்பவன் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன். நானும் இன்றைக்கு இருக்கின்ற மாணவர்களைப் போல் 1950-80களில் மாணவர் அணியில் திருச்சியில், லால்குடியில் நடைபெற்ற திராவிடர் கழகத்தினுடைய பயிலரங்குகளில் பயின்று மத்தியிலே அமைச்சராக வருவோம் என்றோ, இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை திறந்து வைக்கின்ற வாய்ப்பினை திராவிடர் கழகமே எனக்கு வழங்கும் என்றோ கருதாத அந்த காலத்தில் தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை, அண்ணா அவர்களுடைய கருத்துக்களை, திராவிடர் கழகத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் சுவீகரித்துக் கொள்ளுகின்ற அந்த இளமை பிராயத்தை இந்த மேடையிலே நின்று கொண்டு எண்ணி பார்த்தேன். அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு சொல்லுவார்களே, என்னதான் அரசியலிலே கொடிகட்டி பறந்தாலும்
முதலமைச்சராக ஒரு பொறுப்பேற்றுக் கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றிருந்த போதும் கூட எனக்கென்று ஒரு வசந்த காலம் இருந்தது. அந்த வசந்த காலம் எது என்று சொன்னால், அரசு கட்டிலே இருக்கிறேனே, முதலமைச்சராக இருக்கிற இந்த காலம் அல்ல. எனக்கென்று ஒரு வசந்த காலம், தந்தை பெரியாரோடு பட்டி தட்டியெல்லாம் சுற்றி திரிந்தேனே அந்த காலம் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட உணர்வை இந்த மேடைக்கு நான் வந்தபோது, இந்த மாநாட்டை திறந்து வைக்கின்ற வாய்ப்பினை பெறுகிற போது, என்னுடைய வாழ்நாளில் என்னதான் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கின்ற வாய்ப்பினை அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கினாலும் கூட, அந்த பணியை செய்கிற போது அவருடைய பாராட்டுதல்களை பெறுகின்ற வாய்ப்பினை பெற்றவன் என்றாலும் கூட, பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல எனக்கென்று வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் இருந்தது என்றால், அது நானும் திராவிடர் கழகத்தினுடைய மாணவர் அணியில் இருந்தேனே அந்த காலம்தான் என்பதை நான் இங்கே சொல்லியாக வேண்டும். எனவே அந்த வசந்த கால உணர்வோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு முன்னாலே உரையாற்றிய நம்முடைய அமைச்சர் உள்ளிட்ட நம்முடைய பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள் எல்லாம் தந்தை பெரியார் வலியுறுத்திய பகுத்தறிவை, அந்த பகுத்தறிவு பயன்பட்டால் இந்த மண்ணில் ஜாதி ஒழியும் என்கின்ற அந்த வேட்கையை அவர்களுக்கு உரிய வகையில் பல்வேறு ஆதாரங்களை சுட்டிக்காட்டி தங்களுடைய கருத்துரைகளை வழங்கியிருக்கிறார்கள். எனக்கு பின்னாலே நம்முடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் உரையாற்ற வேண்டும். எனவே என்னுடைய உரையை நான் சுருக்கமாக நிகழ்த்த விரும்புகின்றேன். இது ஜாதி ஒழிப்பு மாநாடு. சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பகுத்தறிவு தேவை என்கின்ற காரணத்தினால் கடவுள் மறுப்புக்கு கொள்கைக்கு வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். சிதம்பரத்திலே ஐயா அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது, இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த போதுதான் இது வைதிகர் எழுந்து கேட்டார், ஐயா எல்லாம் சரி, ஜாதி ஒழிய வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் இவையெல்லாம் எனக்கு ஏற்புடையதுதான், ஆனால் அதற்காக கடவுளை போய் கல் என்று சொல்லுகிறீர்களே என்று அந்த கூட்டத்திலே கேட்டபோது ஐயா சொன்னார்கள், அது மொட்டப்பாறையிலே உடைத்த கல்தான். ஜாதி ஒழிய வேண்டும் என்று விரும்புகின்றோம், மதம் ஒழிய வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த மொட்டப்பாறையிலே உன்னால் உருவாக்கப்பட்ட சிலைக்கு கல்லுக்கு சக்தி இருக்குமானால் ஒன்றுமில்லை, எனக்கு கோபமில்லை, குரோதமில்லை, தாழ்த்தப்பட்டவனாக பிறந்த ஒருவனை உயர்ந்த ஜாதிகாரனாக ஆக்கிவிட்டு போ, நானும் இந்த கடவுளை வணங்குகிறேன் என்று சொன்னவர் பெரியார். பெரியார் எந்த மண்ணிலே இது கல் என்று சொன்னாரோ, எந்த ஆவேசத்தோடு கல் என்று சொன்னாரோ, இன்னும் சொல்ல போனால் பகுத்தறிவு கொள்கைக்கு கூட அவர் வந்ததற்கு காரணம், நான் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், அதற்கு காரணமாக இருக்கிற மதத்தை ஒழிக்க வேண்டும் விரும்புகிறேன், அதை ஒழிக்க நான் மதத்திற்குள்ளே போகிற போது அதற்கு காரணமாக இருக்கிறவன் கடவுளாக இருக்கிற காரணத்தினால் அவனை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேனே தவிர, முடிந்தால் என்னுடைய ஜாதி ஒழிப்பில் உன்னுடைய மதத்தையும் கடவுளையும் காப்பாற்ற முடிந்தால் காப்பாற்றிக்கொள் என்று பட்டவர்த்தனமாக பிரகடனம் செய்தவர் தந்தை பெரியார். எனவே பெரியார் கல் என்று சொன்னார். அண்ணா அதை இன்னும் கொஞ்சம் மென்மையாக, அவரே நாடகத்திலே வேடம் தாண்டி நாடகத்திலே நடித்தார். அவர் ஒரு முதலாளி சந்திரமோகன் நாடகத்தில் பேப்பர் படித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாற்காலியில் வேலைக்காரன் பவ்யமாக உள்ளே வருகிறான். அந்த வேலைக்காரன் 2 நாட்களாக வீட்டுக்கு வேலைக்கு வரவில்லை. முதலாளியாக இருக்கிற அண்ணா கேட்கிறார், என்னடா 2 நாள் வீட்டுக்கு வேலைக்கு வரவில்லையே என்று கேட்கிறார். அவன் சொல்லுகிறான், ஒன்றுமில்லை ஐயா, தில்லை நடராசனை தரிசிப்பதற்காக குடும்பத்தோடு போய்விட்டு வந்தேன் என்று சொல்லுகிறான். அப்படியா, அங்கு என்ன பார்த்தாய் என்று கேட்டபோது அவன் சொல்லுகிறான், எம்பெருமான் சிவபெருமான் அங்கே தாண்டவ கோலத்தில் இருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறான். எப்படி தாண்டவ கோலத்தில் இருந்தார், எனக்கு காட்டு என்று சொல்லுகிறார் அண்ணா. அந்த முதலாளி வேடத்தில் அந்த வேலைக்காரன் ஒரு காலை தூக்கி கொண்டு இப்படித்தான் அம்பலத்திலே நடராசர் ஆடிக்கொண்டிருக்கிறார், இந்த காட்சியைத்தான் நான் குடும்பத்தோடு சென்று பார்த்தேன் என்று அவர் காலை தூக்கி காட்டுகிறார் அந்த வேலைக்காரன். முதலாளியாக இருக்கிற அண்ணா சொல்லுகிறார், எனக்கு கூட இந்த காட்சி பிடித்திருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம் நில், என்னால் அங்கே போய் பார்க்க முடியாத நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். வேலைக்காரன் 1 நிமிடம் நிற்கிறான், 2 நிமிடம் நிற்கிறான், 3 நிமிடம் நிற்கிறான். ஐயா போதுமா, கால் வலிக்கிறது, எடுத்து விடவா என்று கேட்கிறான். இல்லை, உன்னுடைய சிவபெருமான் பல ஆண்டு காலமாக நின்று கொண்டிருக்கிறார், எனக்காக இன்னும் 2 நிமிடம் நீ நில் பார்க்கலாம் என்று சொல்லுகிற போது முடியாமல் போய் வேலைக்காரன் சொல்லுகிறான், ஐயா இனிமேல் என்னால் முடியாது, அது கல் நிற்கும், என்னால் முடியாது.